அது மாத்திரம் சொல்லல, சில பிரகடனப்படுத்துறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த உலகம் இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன சொல்றாங்க தெரியுமா மக்களே? இன்னைக்கு புது சட்டம் வந்து விட்டது. என்ன சட்டம்? கொலை செஞ்ச தலையை சீவுறது. அதான் இப்ப சட்டம். நான் கொண்டு வந்த சட்டம் என்ன? கொலை செஞ்சவனுக்கு ஜெயில சாப்பாடு போட மாட்டேன். கொலை செய்தானேயானால் அவனுடைய தலை இருக்காது. அதான் நான் கொண்டு வந்த தண்டனை. ஆனால் அதை நான் முன் தேதிக்கு அமல்படுத்த மாட்டேன். இப்ப பிரகடனப்படுத்தினேன். இதுக்கு முந்தி என்னென்ன பழி வாங்குற கணக்கு இருக்குதோ எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஜாஹிலியா காலத்தில் இந்த சட்டத்தை நான் இயற்றி முன்தேதி போட்டு சட்டம் இயற்றினான். உலகத்தில் இந்த முன்தேதி இட்டு சட்டம் இயற்றுவதை விட அக்கிரமம் எதுவுமே இல்லை. சட்டம் போட்டா அந்த சட்டம் தெரிஞ்ச பிறகு செஞ்சாத தப்பு. ஒரு சட்டத்தை போட்டுவிட்டு அந்த சட்டத்துக்கு முந்தி நான் செஞ்சிருப்பேன், அதுக்கு தண்டனை கொடுக்கலாம் பாருங்க. உலகத்துல முன்தேதி இட்டு அமலுக்கு வருதுங்கிறான். நிறைய உலகம் பூரா இதை செய்யறான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முன்தேதி இட்டு அமல்படுத்த மாட்டேன். இன்னையில இருந்து இப்பதான் சட்டம் போட்டுருக்கேன், இனிமே உலகம் நடந்துங்க சொல்லிட்டு அதெல்லாம் முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தகப்பனார் ஹாரிஸ், அவருடைய மகன் ரபியா. இந்த ரபியாவை ஒரு கூட்டம் கொன்றுச்சு. சொல்றாங்க, முதலில் என்னுடைய ரத்தத்தை நான் மன்னிக்கிறேன், ஆரம்பிக்கிறேன், என்னிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். என்னுடைய ரபியாவை, என்னுடைய தம்பியை கொலை செய்திருக்கிறார்கள், அதை நான் மன்னிக்கிறேன். அறியாமை காலத்தில் நடந்த கொலைக்கு நான் எந்த பழிவாங்கலும் பண்ண மாட்டேன். எல்லாரும் மன்னிச்சு. முதல்ல எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க? எங்க இருந்து? நான் தான் முதல்ல எந்த ஒரு சட்டத்தை போடுவனோ அதுக்கு முதல்ல கட்டுப்படுவோனா நான் இருக்க போறேன். அதனால அறியாமை காலத்தில் இதுக்கு முந்தி கொலை வெட்டு குத்து என்ன நடந்தாலும் சரி பழைய கதை கலராத விட்டு இதுக்கு முந்தி உள்ள எல்லாத்தையும் மன்னி. அதாவது சொல்லுதல் யாருக்கும் எளியவாம். எது சொல்றது எல்லாத்துக்கும் லேஸ்தானா? இது கஷ்டம். சொல்லிய வண்ணம் செயல் இருக்கு பாருங்க, அது ரொம்ப கஷ்டம். சொல்லிட்டு போயிடலாம், நான் மன்னிச்சிருங்க. உனக்கு ஏற்பட்ட மன்னிப்பியான்னு கேட்பான். வெளியே போய் மன்னிச்சிருக்கேன்னு சொல்றியடா, உனக்கு ஏற்பட்ட மன்னிப்பியா அப்படின்னு கேட்பான். அப்ப அந்த மாதிரி கேட்ட கூடாதுங்கறக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து விட்டு, இதோ நான் அமல்படுத்துகிறேன். என்னுடைய சொந்த, என்னுடைய பெரியத்தாவுடைய மகன் ரபியாவை கொன்றார்களே, அந்த ரத்தத்துக்கு பழி இல்லை, அதுக்கு கணக்கு இல்லை, அதுக்கு விசாரணை இல்லை, அதுக்கு தண்டனை இல்லை. எல்லாரும் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எப்படிப்பட்ட பிரகடனம் பத்தியெல்லாம்